என்எம்எம்எஸ் வினாத்தாள் ஆண்டு 2023. இன்னைக்கு நம்ம மேட் பகுதியில் இருக்கக்கூடிய வினா எண் 31 60 வரைக்குமான விளக்கங்களையும் விடைகளையும் பார்க்கலாம். வினா எண் 31. பின் வருவனவற்றுள் விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்கவும். இங்க ஒரு வட்டம் 8 சம வட்டகோண பகுதிகளா பிரிக்கப்பட்டு உள்ள எண்கள் கொடுத்திருக்காங்க. இடப்பக்கமா இருக்கிற 8க்கு எதிரில் இருக்கிற எண்ணை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல 5க்கு எதிரில் இருக்க எண்ணை பாருங்க, 11 இருக்கு. 5 இரு மடங்கு கூட 1 கூட்டினா 11, அதாவது 5 இரு மடங்கு 10 கூட 1 கூட்டினா 11. 4 இரு மடங்கு 8 கூட 1 கூட்டினா 9. 7 இரு மடங்கு 14 கூட 1 கூட்டினா 15. அப்ப அதே மாதிரி 8 இரு மடங்கு 16 அது கூட 1 கூட்டினா என்ன விடை? 17. அப்ப ஆப்ஷன் பி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 32. பின் வருவனவற்றில் விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்கவும். இங்க 3 வட்டங்கள் கொடுத்திருக்காங்க. மேல 2 வட்டம், அதுல இருந்து இணைஞ்சு கீழே ஒரு வட்டம் இருக்கு. மேல இருக்கக்கூடிய வட்டத்துல பாருங்க, கொடுத்திருக்க எண்கள் எல்லாமே வர்க்க எண்கள். இப்ப இரண்டாவது படத்தை எடுத்துக்கிட்டோம்னா 64ஓட வர்க்கமூலம் 8, 36ஓட வர்க்கமூலம் 6. இது ரெண்டையும் கூட்டினா கீழே இருக்க 10 கிடைக்குமா? கிடைக்காது. கழிச்சு பாருங்க, அப்பையும் 10 கிடைக்கல. நம்ம இந்த 2 வர்க்க எண்களையும் கூட்டிட்டு வர்க்கமூலம் எடுத்து பார்க்கலாம். 100 வர்க்கமூலம் 10. அதே மாதிரி மூணாவது படத்துல பாருங்க, 144ஐயும் 256ஐயும் கூட்டினா 400, அதோட வர்க்க மூலம் 20. அப்ப அதே மாதிரி முதல் படத்துல 9ஐயும் 16ஐயும் கூட்டினா 25, அதோட வர்க்க மூலம் 5. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 33. குறியீட்டு எண்ணை கண்டுபிடிக்கவும். கேட்டில் என்பது 61 எனில் கிரேஸ் என்பது என்ன? இந்த மாதிரி வார்த்தைக்கு குறியீடா எண் கொடுத்துட்டாலே நம்ம ஒவ்வொரு எழுத்துக்கமான இடமதிப்புகளை எழுதணும். சியோட இடமதிப்பு 3, ஏவோட இடமதிப்பு 1, டீயோட இடமதிப்பு 20, இன்னொரு டீக்கும் 20 தான். எல்லோட இடமதிப்பு 12, ஈயோட இடமதிப்பு 5. இந்த இடமதிப்பு எண்கள் எல்லாம் கூட்டி பாருங்க, 61 கிடைக்குது. அதே மாதிரி கிரேஸ்க்கு போடுங்க. ஜீனா 7, ஆர்னா 18, ஏனா 1, இசட்னா 26, ஈனா 5. கூட்டுனா 57 கிடைக்குது. அப்ப சரியான விடை ஆப்ஷன் ஏ. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 34. குறியீட்டு வார்த்தையை கண்டுபிடிக்கவும். பாப்புலர் என்பது RRTZ RHZ எனவும், மெஷின் என்பது OD GM OUM எனவும் குறியிடப்பட்டால் ப்ராப்ளம் என்பது என்ன? இங்க கொடுத்திருக்கிற வார்த்தைக்கு நேர் எதிரில் இருக்கக்கூடிய குறியீடுகளை பார்ப்போம். P-ல இருந்து 2வது எழுத்து R, O-ல இருந்து 3வது எழுத்து R, P-ல இருந்து 4வது எழுத்து T, U-ல இருந்து 5வது எழுத்து Z, L-ல இருந்து 6வது எழுத்து R, A-ல இருந்து 7வது எழுத்து H, R-ல இருந்து 8வது எழுத்து Z. இங்க அடுத்தடுத்த எழுத்துக்களுக்கான குறியீடு எழுத்துக்கள் 2, 3, 4, 5 மாதிரி இடப்பெயர்வு அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி மிஷின் அமைந்திருக்கான்னு பாருங்க. அப்ப இதே மாதிரி ப்ராப்ளம்க்கு கண்டுபிடிங்க.
Pல இருந்து இரண்டாவது எழுத்து ஆர், ஆர்ல இருந்து மூன்றாவது எழுத்து யூ, ஓல இருந்து நான்காவது எழுத்து எஸ், பில இருந்து ஐந்தாவது எழுத்து ஜி, எல்ல இருந்து ஆறாவது எழுத்து ஆர், ஈல இருந்து ஏழாவது எழுத்து எல், எம்ல இருந்து எட்டாவது எழுத்து யூ. அப்ப சரியான விடை ஆப்ஷன் ஏ. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 35. 134 என்பது யூ ஆர் வெல் என்றும், 718 என்பது யூ ஃபீல் ஹாப்பி என்றும், 839 என்பது வி ஆர் ஹாப்பி எனவும் குறிப்பிடப்பட்டால் வெல் என்பதை குறிக்கும் எண். இங்க பாருங்க, ஒரே ஒரு வாக்கியத்துல மட்டும்தான் வெல் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. அப்ப நம்மளால ஒப்பீடு முறையில வெல்லுக்கான குறியீட கண்டுபிடிக்க முடியாது. முதல் வாக்கியத்துல யூ ஆர் வெல்லுல இருக்க யூ மற்றும் ஆருக்கான குறியீடுகளை நம்ம கண்டுபிடிச்சிட்டா மீதி இருக்கிற குறியீடு தான் வெல்லுக்கான குறியீடா இருக்கும். அப்போ இத நம்ம நீக்கல் முறையில தான் கண்டுபிடிக்க முடியும். முதல் வாக்கியத்துல யூ ஆர் வெல், இரண்டாவது வாக்கியத்துல யூ ஃபீல் ஹாப்பி. ரெண்டுலயுமே யூ அப்படிங்கிற வார்த்தை பொதுவா இருக்கு. அப்ப அங்க பொதுவா இருக்கிற எண்ணா அதுக்கான குறியீடா இருக்கணும். என்ன எண் பொதுவா இருக்கு? 1. அப்ப யூக்கான குறியீடு 1. அதே மாதிரி ஆர் வெல், ஃபீல் ஹாப்பி. அதே மாதிரி யூ ஆர் வெல் அப்படிங்கிற வாக்கியத்திலையும் வி ஆர் ஹாப்பி அப்படிங்கிற வாக்கியத்திலையும் ஆர் பொதுவா இருக்கு. அப்ப அங்க பொதுவா இருக்கக்கூடிய எண்ணான 3 தான் ஆருக்கான குறியீடு. அப்ப மீதி என்ன குறியீடு இருக்கு? முதல் வாக்கியத்துல 4 மட்டும்தான் இருக்கு. அப்ப சரியான விடை 4. ஆப்ஷன் சி டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 36. ரகு என்பவர் கிழக்கு நோக்கி 20 கிலோமீட்டர் நடக்கிறார். அவர் இடப்புறம் திரும்பி 40 கிலோமீட்டர் நடக்கிறார். மீண்டும் அவர் இடப்புறம் திரும்பி 20 கிலோமீட்டர் நடக்கிறார். இறுதியாக இடப்புறமாக 20 கிலோமீட்டர் செல்கிறார் எனில் அவர் ஆரம்பித்த இடத்திலிருந்து தற்போது எவ்வளவு தொலைவில் இருப்பார்? இப்ப இங்க பாருங்க, அவரோட ஆரம்ப புள்ளிய ஏன் வச்சுக்கலாம். கிழக்கு நோக்கி 20 கிலோமீட்டர் நடந்து பி அப்படிங்கிற புள்ளிய அடைகிறாரு. இ அப்படிங்கிற புள்ளிய அடைஞ்சிட்டாரு. இப்ப இங்க பாருங்க, இவர் நடந்து வந்த பாதை முழுமை பெறாத ஒரு செவ்வகம் மாதிரி இருக்கு. செவ்வகத்துல எதிரெதிர் பக்கங்கள் சமமாதான் இருக்கணும். அப்போ பிசியோட தொலைவு 40 கிலோமீட்டர்னா டில இருந்து ஏக்கு 40 கிலோமீட்டரா தான் இருக்கும். அப்பனா ஏக்கும் ஈக்குமான தொலைவு மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். 40 மைனஸ் 20 20. அப்ப ஏக்கும் ஈக்குமான தொலைவு 20 கிலோமீட்டர். அப்போ அவர் ஆரம்பித்த இடத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவுல இருக்காரு. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 37. கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில வார்த்தைகளின் சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்க. நெஸ்ட், நியர், நெக், நீட், நெக்ஸ்ட். இங்க பாருங்க, முதல் எழுத்து எல்லாமே என்னா இருக்கு. அப்ப உடனே நம்ம அடுத்த எழுத்தை பார்க்கணும். இரண்டாவது எழுத்து இங்க ஒரே மாதிரி ஈயாவே இருக்கு. அப்ப மூன்றாவது எழுத்தை நம்ம பார்க்கணும். நெஸ்ட்ல மூன்றாவது எழுத்து எஸ், நியர்ல மூன்றாவது எழுத்து ஏ, நெக்ல மூன்றாவது எழுத்து சி, நீட்ல மூன்றாவது எழுத்து ஏ, நெக்ஸ்ட்ல மூன்றாவது எழுத்து எக்ஸ். இந்த மூன்றாவது எழுத்துக்கள்ல எல்லாம் அகரவரிசைப்படுத்துங்க. எந்த எழுத்து முதல்ல வரும்? ஏ தான் வரும். அப்போ நியரும் நீட்டும் முதல் 2 இடங்கள்ல ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும். அடுத்து நெக்கு 3ஆவதா இருக்கும், நெக்ஸ்ட் 4ஆவதா இருக்கும், நெக்ஸ்ட் 5ஆவதா இருக்கும். நியர் மற்றும் நீட்ட இப்போ ஒப்பிட்டு பார்க்கலாம். அதோட 4ஆவது எழுத்து நியர்க்கு ஆர், நீட்டுக்கு டி. இது ரெண்டையும் அகரவரிசைப்படுத்துங்க. எது முதல்ல வரும்? ஆர் தான் முதல்ல வரும். அப்போ சரியான வரிசை என்ன? நியர், நீட், நெக், நெஸ்ட், நெக்ஸ்ட். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 38.
கீழ் குறிப்பிட்டுள்ள வார்த்தைகளை அர்த்தமுள்ள தொடராக மாற்றுக. புக், பல்ப், டிம்பர், ஃபாரஸ்ட், பேப்பர். இங்க பாருங்க, புக், பேப்பர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ இங்க பேப்பர், புக் எல்லாம் எப்படி செய்யறோம் அப்படிங்கிற வழிமுறையை தான் இவங்க குறிப்பிட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரியா இருக்கான்னு செக் பண்ணுவோமா? பேப்பர் எப்படி தயாரிப்பாங்கன்னா மரக்கட்டையில இருந்து தான் தயாரிப்பாங்க. அப்போ நமக்கு மரங்கள் தேவைப்படும். அந்த மரங்கள் எல்லாமே காடுல தான் இருக்கும். அப்ப காடு தான் நமக்கு முதல்ல வர வேண்டிய ஒரு வார்த்தையா இருக்கும். அப்போ முதல் வார்த்தை ஃபாரஸ்ட். அங்கிருந்து நமக்கு மரக்கட்டை, டிம்பர் கிடைக்கும். அந்த டிம்பரை ஒரு கூழ் மாதிரியான பல்பா நம்ம மாத்துறோம். அந்த பல்ப்ல இருந்து தான் நமக்கு பேப்பர் கிடைக்குது. பேப்பர் எல்லாம் ஒண்ணு சேர்த்துதான் நம்ம புக் பண்றோம். அப்போ இந்த வினாக்கான அர்த்தமுள்ள தொடர் ஃபாரஸ்ட், டிம்பர், பல்ப், பேப்பர், புக். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 39. மைனஸ் என்பது கூட்டல் எனவும், கூட்டல் என்பது பெருக்கல் எனவும், பெருக்கல் என்பது வகுத்தல் எனவும் மற்றும் வகுத்தல் என்பது கழித்தல் எனவும் கொண்டால் 15 × 5 கூட்டல் 4 மைனஸ் 3 வகுத்தல் 15 ஈக்குவல் டு என்ன? முதல்ல நம்ம கொடுத்திருக்கிற குறிகள் எல்லாம் மாத்திக்கணும். இப்போ போர்ட் மாஸ் விதியை பயன்படுத்தி இதை சுருக்குங்க. முதல்ல வகுத்தல்ல இருக்கிறது தான் நம்ம சுருக்கணும். 15 வகுத்தல் 5னா 3 × 4 கூட்டல் 3 மைனஸ் 15 ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ 3 4 பெருக்குனா 12 கூட்டல் 3 மைனஸ் 15 ஈக்குவல் டு எக்ஸ். 12 கூட்டல் 3 15, 15 மைனஸ் 15 0 தான். அப்ப நமக்கு விடை 0. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 40. ஏ என்பது பெருக்கல் எனவும், பி என்பது கூட்டல் எனவும், சி என்பது வகுத்தல் எனவும், டி என்பது கழித்தல் எனவும் கொண்டால் 1/2 சி, 1/4 ஏ, 1/2 பி, 1 டி, 2 ஈக்குவல் டு என்ன? இங்க ஒவ்வொரு எழுத்துக்குமான குறியீடுகளை முதல்ல நம்ம எழுதிக்கலாம். சிக்கு பதிலா வகுத்தல், ஏக்கு பதிலா பெருக்கல், பிக்கு பதிலா கூட்டல், டிக்கு பதிலா கழித்தல். இப்போ போர்ட் மாஸ் விதியை பயன்படுத்தி இந்த கணக்கை நம்ம எளிமையா செஞ்சிடலாம். போர்ட் மாஸ் விதிப்படி முதல்ல வகுத்தல தான் பண்ணணும். அப்போ 1/2 வகுத்தல் 1/4. வகுத்தல்ல இருக்கும்போது நம்ம அதை பெருக்கலா மாத்த பக்கத்துல இருக்க நம்பரை பெருக்கல் தலைகீழியா எழுதுவோம். 1/4 பெருக்கல் தலைகீழி 4/1. அப்போ 1/2 × 4/1 நம்ம எழுதிக்கலாம். இப்போ 1/2 4/1 நம்மளால அடிச்சு கொடுக்க முடியும். 2யும் 4யும் அடிச்சு கொடுத்தோம்னா 2 கிடைக்கும். 1 1 கேன்சல் ஆயிரும். அப்ப 2 × 1/2 பிளஸ் 1 மைனஸ் 2 ஈக்குவல் டு கண்டுபிடிக்க வேண்டிய எண்ணை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்ப 2 × 1/2 2யும் அடிச்சு கொடுத்துட்டோம்னா 1 தான் கிடைக்கும். அப்ப 1 கூட்டல் 1 மைனஸ் 2 ஈக்குவல் டு எக்ஸ். 1 1 கூட்டினா 2. அப்ப 2 மைனஸ் 2 0. அப்ப விடை ஆப்ஷன் டி 0. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 41. கீழ்காண்பவற்றுள் எது சரி? இங்க 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு ஆப்ஷனையுமே போர்ட் மாஸ் விதிப்படி நம்ம சுருக்கி பார்த்தாதான் நமக்கு தெரியும். இப்ப ஆப்ஷன் ஏ எடுத்துக்கோங்க. 8 × 15 மைனஸ் 7/7 கூட்டல் 9. போர்ட் மாஸ் விதிப்படி முதல்ல வகுத்தல்ல இருக்கிறத தான் சுருக்கணும். இப்ப 7/7னா அது 1 ஆயிரும். அப்ப 8 × 15 மைனஸ் 1 கூட்டல் 9 ஈக்குவல் டு 128 இருக்கும். அடுத்ததா 15 8 பெருக்குனா 120 மைனஸ் 1 பிளஸ் 9 ஈக்குவல் டு 128. மைனஸ் 1ஐயும் பிளஸ் 9ஐயும் சுருக்குனா பிளஸ் 8 கிடைக்கும். அப்ப 120 கூட்டல் 8 ஈக்குவல் டு 128. 128 நமக்கு கிடைச்சிருச்சு. அப்போ இங்க ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஆப்ஷன் ஏல நமக்கு விடை கிடைக்கலனா ஒவ்வொரு ஆப்ஷன்ல கொடுத்திருக்கிறதையும் நம்ம சுருக்கி விடைகளை பார்க்கணும். அப்பதான் நமக்கு சரியான விடை கிடைக்கும். இங்க ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. வினா எண் 42.
7 கூட்டல் 11 ஈக்குவல் டு 324, 8 கூட்டல் 12 ஈக்குவல் டு 400 எனில் 9 கூட்டல் 6 ஈக்குவல் டு என்ன? இங்க சமக்குறிக்கு அடுத்து கொடுத்திருக்க 324 400 வர்க்க எண்கள். இப்ப பாருங்க, 7 கூட்டல் 11 18, அதோட வர்க்கம் தான் 324. அதே மாதிரி 8 கூட்டல் 12 கூட்டினா 20, 20ஓட வர்க்கம் தான் 400. அதே மாதிரி 9 கூட்டல் 6 கூட்டினா 15, அதோட வர்க்கம் 225. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 43. விடுபட்ட எழுத்துக்களை தேர்ந்தெடுக்கவும். இங்க ஒரு எழுத்து வரிசை கொடுத்திருக்காங்க. இந்த எழுத்து வரிசையில எங்கெல்லாம் எழுத்துக்கள் தொடர்ச்சியா வந்திருக்கோ அங்கிருந்தெல்லாம் நம்ம விடைகளை கண்டுபிடிக்கிறதுக்கான முறைகளை கண்டுபிடிக்க முடியும். இப்ப இங்க பாருங்க, முதல்ல 2A கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நடுவுல ஒரு இடத்துல 3B தொடர்ச்சியா வருது. அடுத்து கடைசியிலையும் 3A 3B தொடர்ச்சியா வருது. அப்ப இங்க முதல்ல 2A இருக்கனால அடுத்து 2B வரும் நம்ம வச்சுக்குவோம். அப்ப முதல்ல விடுபட்ட இடத்துல B போட்டுக்கலாம். அடுத்தது 3B கொடுத்திருக்காங்க. அப்ப அதுக்கு முன்னாடி 3A வரும்னு வச்சுப்போம். அப்ப ரெண்டாவது விடுபட்ட இடத்துல A. அடுத்ததா 2 இடங்கள் விடுபட்டு இருக்கு. விடுபட்ட இடங்களுக்கு அடுத்தே 3Aவும் 3Bயும் கொடுத்திருக்காங்க. முதல்ல நம்ம 2A 2B போட்டோம். அடுத்து 3A 3B போட்டோம். அப்ப இங்க நம்ம 4A 4B வர்ற மாதிரி போட்டுக்கலாம். அப்ப விடுபட்ட இடத்துல இருக்கிற எழுத்துக்கள் என்னென்ன? B A A B. அப்ப இதுதான் சரியான விடை. ஆப்ஷன் பி டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 44. கீழே குறிப்பிடப்பட்டுள்ள வரைபடத்தில் செவ்வகம் பூப்பந்து விளையாடுபவர்களையும், முக்கோணம் கைப்பந்து விளையாடுபவர்களையும், வட்டம் டென்னிஸ் விளையாடுபவர்களையும் குறிக்கிறது எனில் பின்வரும் வினாவிற்கு விடையளிக்கவும். கொடுக்கப்பட்டிருக்க படத்தை நல்லா பாத்துக்கோங்க. இந்த படத்துல இருந்துதான் நம்ம 44, 45, 46வது வினாக்களுக்கான விடைகளை எழுத போறோம். 44வது வினா, 3 விளையாட்டுகளையும் விளையாடும் நபர்களின் எண்ணிக்கை. அவங்க பூப்பந்து விளையாடணும், கைப்பந்து விளையாடணும், டென்னிஸ் விளையாடணும். அப்படின்னா 3 வடிவங்களும் ஒன்று சேர எந்த இடம் வந்திருக்கோ அதுதான் சரியான விடையா இருக்கும். எந்த இடம் 3 வடிவங்களும் இருக்கிற மாதிரி இருக்கு? 4. அப்ப ஆப்ஷன் சி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 45. எண் 7 டேஷ் விளையாடும் நபர்களை குறிக்கிறது. 7 எந்த இடத்துல இருக்கு? செவ்வகத்துக்கும் முக்கோணத்துக்கும் பொதுவா இருக்கு. செவ்வகம்னா பூப்பந்து விளையாடுபவங்க, முக்கோணம்னா கைப்பந்து விளையாடுறவங்க. ஆனா வட்டம் இதுல சம்பந்தப்படல. அப்ப டென்னிஸ் விளையாடாதவங்க. அப்போ கைப்பந்து பூப்பந்து விளையாடி டென்னிஸ் விளையாடாதவங்களை தான் 7 குறிக்குது. அப்ப ஆப்ஷன் சி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 46. டென்னிஸ் விளையாடுபவர்கள் ஆனால் பூப்பந்தோ அல்லது கைப்பந்தோ விளையாடாத நபர்களை குறிக்கும் எண். பூப்பந்து விளையாடக்கூடாதுன்னா செவ்வகம் இருக்கக்கூடாது, கைப்பந்தும் விளையாடக்கூடாதுன்னா முக்கோணமும் இருக்கக்கூடாது. வட்டம் மட்டும் இருக்கிற பகுதியில இருக்க எண் தான் இதுக்கு விடையா இருக்கும். இப்ப வட்டம் மட்டும் இருக்கிற பகுதியில என்ன எண் இருக்கு? 1 இருக்கு. அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 47. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் உள்ள முக்கோணங்களின் எண்ணிக்கை. இங்க பாருங்க, ஒரு சதுரத்தை நிறைய குட்டி குட்டி முக்கோணமா பிரிச்சிருக்காங்க. அப்ப இதுல இருக்கிற முக்கோணங்களோட எண்ணிக்கையை கண்டுபிடிக்க நம்ம முதல்ல சிறு சிறு முக்கோணங்களை எண்ணணும். அதுக்கப்புறம் 2 முக்கோணங்கள் சேர்த்து, 4 முக்கோணங்கள் சேர்த்துன்னு எண்ணிக்கைய தொடரணும். முதல்ல தனித்தனியா எத்தனை முக்கோணங்கள் இருக்கு? 8 இருக்கு. 2 முக்கோணங்களா சேர்த்தா 4 கிடைக்குது. 4 முக்கோணங்களா சேர்த்தா பக்கவாட்டுல 2, மேலையும் கீழையும் 2. அப்ப மொத்தமா கூட்டிட்டா 16 முக்கோணங்கள் கிடைக்குது. அப்ப ஆப்ஷன் சி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க.
வினா எண் 48. உணவு, தயிர், ஸ்பூன் ஆகிய 3 உறுப்புகளுக்கிடையே உள்ள தொடர்பை காட்டும் சரியான வெண்படம் எது என்பதை கண்டுபிடி. உணவு அப்படிங்கிறது நம்ம சாப்பிடுற சாப்பாடு. நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல தான் நம்ம தயிரை ஒரு உணவு பொருளா எடுத்துக்குவோம். உணவை சாப்பிடுறதுக்கோ தயிரை சாப்பிடுறதுக்கோ நம்ம ஸ்பூனை பயன்படுத்துவோமே தவிர ஸ்பூன் அப்படிங்கிறது ஒரு உணவு பொருள் கிடையாது. அப்ப உணவு அப்படிங்கிற தொகுப்புக்குள்ள தயிர் வரும். ஸ்பூன் அப்படிங்கிறது ஒரு தனி தொகுப்பா தான் இருக்கும். அப்ப ஆப்ஷன் பி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 49. புரோட்டான்கள், எலக்ட்ரான்கள், அணுக்கள் ஆகிய 3 உறுப்புகளுக்கிடையே உள்ள தொடர்பை காட்டும் சரியான வெண்படம் எது என்பதை கண்டுபிடி. அணுக்களோட மையத்துல புரோட்டான்கள் இருக்கும். மையத்தை சுற்றி எலக்ட்ரான்கள் இருக்கும். அப்போ அணுக்களுக்குள்ளதான் புரோட்டான்களும் எலக்ட்ரான்களும் இருக்கும். ஆனா புரோட்டான்களும் எலக்ட்ரான்களும் வேற வேற. அது ரெண்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்போ அணுக்கள் அப்படிங்கிற தொகுப்புக்கு உள்ள 2 சிறு சிறு தொகுப்புகள் தான் புரோட்டான்களும் எலக்ட்ரான்களும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 50. பறவைகள், பூச்சிகள், பாலூட்டிகள் ஆகிய 3 உறுப்புகளுக்கிடையே உள்ள தொடர்பை காட்டும் சரியான வெண்படம் எது என்பதை கண்டுபிடிக்க. பறவைகளும் பறக்கும், பூச்சிகளும் பறக்கும். ஆனா பூச்சிகள் அப்படிங்கிறது 6 இல்லனா 8 கால்கள் கொண்ட ஒரு உயிரினம். ஆனா பறவைகள் எல்லாத்துக்குமே 2 கால்கள் தான் இருக்கும். பாலூட்டிகள் அப்படிங்கிறது பறவைகளுக்கும் பூச்சிகளுக்கும் சம்பந்தப்படாத ஒரு தனி விலங்கினம். அப்ப இங்க கொடுத்திருக்க 3மே தனித்தனியான தொகுப்புகள். அப்ப ஆப்ஷன் டி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 51. ஒரு பகடையின் இருவேறு நிலைகள் தரப்பட்டுள்ளன. பகடையின் மேல் பக்கத்தில் எண் 3 உள்ளது எனில் அடிப்பக்கத்தில் உள்ள எண் என்ன? இங்க கொடுத்திருக்கிற பகடையில பாருங்க, 6 அப்படிங்கிற எண் பொதுவா இருக்கு. அப்போ இந்த 6க்கு கடிகார திசையில இருக்கக்கூடிய எண்கள் எல்லாமே 1க்கு 1 எதிரெதிர் பக்கங்களா இருக்கும். 6ஓட கடிகார திசையில முதல்ல இருக்கிற எண் முதல் பகடையில 4, இரண்டாவது பகடையில 1. அப்ப 4 1 எதிரெதிர் பக்கங்களா இருக்கும். அடுத்ததா 5 3 மீதி இருக்கு. அது ரெண்டும் 1க்கு 1 எதிரெதிர் பக்கங்களா இருக்கும். அப்போ 3 மேல் பக்கத்துல இருந்தா அதுக்கு எதிர்பக்கமான அடிப்பக்கத்துல எந்த எண் இருக்கணும்? 5 இருக்கணும். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 52. ஆங்கில எழுத்துக்களை இடவலம் மாற்றி எழுதிய பின் இடமிருந்து 15வது எழுத்தின் வலப்பக்கம் 3வது எழுத்து என்ன? முதல்ல நம்ம எழுத்துக்களை தலைகீழ எழுதிக்கலாம். அதாவது இசட்ல ஆரம்பிச்சு ஏல வர மாதிரி எழுதிக்கலாம். இப்போ இடமிருந்து 15வது எழுத்து என்னன்னு பாருங்க. எல்லாருக்கு அங்கிருந்து வலப்பக்கமா 3வது எழுத்து. 3வது இடத்துல என்ன எழுத்து இருக்கு? ஐ இருக்கு. அப்ப ஆப்ஷன் சி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 53. நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை எனில் நேற்றைக்கு 2 நாட்களுக்கு முந்தைய தினம் என்ன? நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை அப்படின்னா நாளைக்கு என்ன நாளா இருக்கும்? வியாழக்கிழமையா இருக்கும். அதுக்கு மறுநாள் தான் வெள்ளி. அப்ப இன்னைக்கு கண்டிப்பா புதன்கிழமையா தான் இருக்கும். நேற்றைக்கு 2 நாட்களுக்கு முந்தைய தினம்னு கேட்டிருக்காங்க. புதன்கிழமை இன்னைக்குனா நேத்தைக்கு செவ்வாய்க்கிழமையா இருக்கும். அதுக்கு 2 நாட்களுக்கு முந்தைய தினம் ஞாயிறு மற்றும் திங்கள், அதுக்கும் முந்தைய தினம்னு கேட்டிருக்காங்க. அப்ப அது கண்டிப்பா சனிக்கிழமையா தான் இருக்கும். அப்ப ஆப்ஷன் டி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 54. தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் ஏ ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல். மாணவர்கள்
கல்வி கற்கிறதுக்காக ஸ்கூல் அதாவது பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க. ஆப்ஷன் பி பாருங்க, பேஷண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல். நோயாளிகள் மருத்துவம் பெறுவதற்காக மருத்துவமனைகள் அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. ஆப்ஷன் டி பாருங்க, பேசஞ்சர்ஸ் ட்ரெயின். பயணிகள் வேற ஏதாவது ஊருக்கு போகணும்னா ரயில் நிலையத்தை தேடி போவாங்க. ஆனா ஆப்ஷன் சில பாருங்க, ஆக்டர்ஸ் தியேட்டர். எல்லா ஆக்டருமே தியேட்டருக்கு வரணும்னு இல்ல, பார்வையாளர்கள் அதாவது ஆடியன்ஸ் தான் தியேட்டருக்கு போவாங்க. அங்க ஆக்டர்ஸ் அதாவது நடிகர்கள் நடிச்ச படத்தை திரையில தான் காமிப்பாங்க. அப்ப ஆப்ஷன் சி தான் இங்க தவறான இணை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 55. பின்வரும் குறிப்புகளை படித்து அதனை தொடர்ந்து வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும். வெள்ளை, கருப்பு, நீலம், சிவப்பு, மஞ்சள், இளஞ்சிவப்பு மற்றும் பச்சை நிற பைகள் 7 பின்வருமாறு வைக்கப்பட்டுள்ளன. 7 நிறங்கள்ல வெவ்வேறு பைகளை ஒரு குறிப்பிட்ட வரிசையில வரிசைப்படுத்தியிருக்காங்க. அதற்கான குறிப்புகள் நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த குறிப்புகளை பயன்படுத்தி 55 57 வரைக்கும் உள்ள வினாக்களுக்கான விடைகளை நம்ம எழுதணும். முதல்ல பாருங்க, 7 இடங்களை நம்ம வச்சுக்கலாம். கருப்பும் மஞ்சளும் மத்தியில் உள்ள பைக்கு பக்கத்தில் உள்ளன. மையத்தில் இருக்கக்கூடிய இடம் 4. ஆனா எந்த பை வலப்பக்கம் இருக்கு, எந்த பை இடப்பக்கம் இருக்குன்னு சொல்லப்படல. அதனால நம்மளே 3வது இடத்துல கருப்பு பையும் 5வது இடத்துல மஞ்சள் பையும் வச்சுக்கலாம். ஒருவேளை இந்த இது தப்பா இருந்ததுன்னா நம்ம பின்னாடி இருக்கிற குறிப்புகளை படிச்சு இடம் மாத்திக்கலாம். பச்சையும் சிவப்பும் மத்தியிலும் இல்லை ஓரங்களிலும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 2 இல்லனா 6வது இடங்கள்ல தான் இருக்கும். இப்ப 2வது இடத்துல பச்சை பையையும் 6வது இடத்துல சிவப்பு பையையும் வச்சுக்கலாம். அடுத்த குறிப்பை பாருங்க, இளஞ்சிவப்புக்கு வலது பக்கத்திலும் நீலத்தின் இடப்பக்கத்திலும் எந்த பையும் இல்லை. அதாவது இளஞ்சிவப்புக்கு வலப்பக்கம்னா அது கண்டிப்பா கடைசி இடத்துல தான் இருக்கும். அப்போ இளஞ்சிவப்பு பைய கடைசி இடத்துல வச்சிடலாம். அப்பதான் அதுக்கு வலது பக்கத்துல எந்த பையும் இருக்காது. அதே மாதிரி நீல நிறத்துக்கு இடது பக்கத்துல எந்த பையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நீல நிற பை கண்டிப்பா இடப்பக்கத்துல முதல் இடத்துல தான் இருக்கும். அடுத்த குறிப்பு பாருங்க, மஞ்சள் நிற பை வலம் இருந்து 3வதா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே மஞ்சள் நிற பைய அங்கதான் வச்சிருந்தோம். அப்ப கருப்பு நிற பை 3, மஞ்சள் நிற பை 5. அப்ப இந்த இடங்கள் இது 2க்குமே சரிதான். அடுத்ததா சிவப்பு நிற பைக்கு இடப்புறத்திலும் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம வச்சிருக்கிற சிகப்பு பையோட இடமும் சரிதான், அது 6வது இடத்துல தான் இருக்கணும். இது இருக்கிறது வெள்ளை நிற பை மட்டும்தான். அப்ப வெள்ளை நிற பைய நம்ம நடுவுல வச்சிடலாம். இப்போ 55வது வினா என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, நடுவுல இருக்கிற பை என்ன நிறம்னு கேட்டிருக்காங்க. இப்ப நடுவுல நம்ம இப்ப 4வது இடத்துல எந்த பைய வச்சோம், வெள்ளை நிற பை. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 56. இடமிருந்து 5வதாக வைக்கப்பட்டுள்ள பை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இடது பக்கம்னா 5வது இடத்துல மஞ்சள் நிற பை இருக்கு. அப்ப ஆப்ஷன் சி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 57. வலம் இருந்து 2வதாக இருக்கும் பை எதுன்னு கேட்டிருக்காங்க. வலது பக்கத்திலிருந்து 2வது இடத்துல என்ன நிற பை இருக்கு, சிவப்பு நிற பை இருக்கு. அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 58. ஒரு டென்னிஸ் விளையாட்டு வீரர் தான் இதுவரை விளையாடிய ஆட்டங்களில் 90% வெற்றி பெற்றுள்ளார். அவர் 25 ஆட்டங்களில் தோற்றுள்ளார் எனில் அவர் வெற்றி பெற்ற ஆட்டங்களின் எண்ணிக்கை என்ன? நம்ம மொத்த ஆட்டங்களோட எண்ணிக்கையை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். 90% ஆட்டங்கள்ல வெற்றி பெற்றிருக்காரு. அப்போ தோல்வி அடைஞ்சது 10% தான் இருக்கும். அந்த 10% ஆட்டங்களோட எண்ணிக்கை தான் 25ன்னு கொடுத்திருக்காங்க. மொத்த ஆட்டங்களோட எண்ணிக்கையான எக்ஸ்ல 10% தான் 25. அப்ப 10% இன்டு எக்ஸ் ஈக்குவல் டு 25ன்னு எழுதிக்கலாம். சதவீதம நம்ம வகுத்தல் 100ன்னு எழுதுவோம்.
அப்ப 10/100 இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு 25. நமக்கு எக்ஸ் தான் வேணும். 10/100 ஈக்குவல் டு சைனுக்கு வலது பக்கமா அனுப்புனா அது 100/10 மாறும். 10ல இருக்கக்கூடிய ஒரு ஜீரோவையும் 100ல இருக்கக்கூடிய ஒரு ஜீரோவையும் அடிச்சு கொடுத்துடலாம். அப்ப 25 இன்டூ 10 250. அப்ப மொத்த ஆட்டங்களோட எண்ணிக்கை 250. அதுல இருந்து தோல்வியடைந்த ஆட்டங்களோட எண்ணிக்கையான 25 கழிச்சிட்டோம்னா நமக்கு வெற்றி பெற்ற ஆட்டங்களோட எண்ணிக்கை கிடைச்சிரும். இப்ப 250ல இருந்து 25 கழிச்சா 225. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 59. 1 × 4 = 5, 2 × 5 = 12, 3 × 6 = 21 எனில் 8 × 11 என்ன? இங்க 1 × 4 4, அது கூட 1 கூட்டினா 5. பெருக்கல் பலனோட 1 கூட்டின மாதிரி இங்க இருக்கு. இதே முறைதான் அடுத்தடுத்த விதங்கள்லயும் வருதான்னு பாருங்க. 2 × 5 10, ஆனா அது கூட 1 கூட்டினா நமக்கு 11 தான் கிடைக்கும், 12 கிடைக்காது. அப்போ இதை நம்ம வேற ஒரு முறையில தான் கையாளணும். 1 × 4 4, அந்த 4 கூட முதல் எண்ணான 1 கூட்டினா 5. 2 × 5 10, 10 கூட முதல் எண்ணான 2 கூட்டினா 12. 6 × 3 18, அது கூட முதல் எண்ணான 3 கூட்டி பாருங்க, 21 கிடைக்குது. அப்ப இதே மாதிரி 8 × 11 88, அதோட முதல் எண்ணான 8 கூட்டிட்டா 96 கிடைக்குது. அப்ப இங்க சரியான விடை ஆப்ஷன் பி 96. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 60. ஒரு குறியீட்டு முறையில் ஏ, பி மற்றும் சி ஆகியவை 0 முதல் 9 வரையிலான மதிப்புகளை கொண்டுள்ளன எனில் அம்முறையில் ஏபிஏ கூட்டல் ஏபிசி கூட்டல் ஏசிசி ஈக்குவல் டு 1416 எனில் ஏ, பி மற்றும் சி யின் மதிப்புகள் முறையே. இங்க 3 எண்கள் கொடுத்திருக்காங்க. அந்த 3 எண்களுக்குமே 0 முதல் 9 வரையிலான மதிப்புகள் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்போ கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ஸை தான் நம்ம பிரதியிட்டு விடைய கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய 4 7 6 ஏக்கு பதிலா 4, பிக்கு பதிலா 7, சிக்கு பதிலா 6 அப்படின்னு போட்டு பிரதியிட்டு பாருங்க. 474 476 466. இது மூணையும் கூட்டினா நமக்கு கிடைக்கிற விடை என்ன? 1416. அப்ப ஆப்ஷன் ஏ தான் இங்க சரியான விடை. ஒருவேளை ஆப்ஷன் ஏல நமக்கு விடை கிடைக்கலனா ஆப்ஷன் பி, சி, டி எல்லாமே நம்ம மதிப்புகளை பிரதியிட்டு சுருக்கி விடைய பார்க்கணும். அப்பதான் நமக்கு சரியான விடை என்ன அப்படின்னு தெரியும். இங்க ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க.